welcome back to my channel Jansi Wonderful Days. இன்னைக்கு நம்ம Valentine's Day ஸ்பெஷலா ஒரு ரெட் வெல்வெட் கேக் செய்ய போறோம். இது வந்து பினாட்டா கேக். அந்த உள்ள வந்து ரெட் வெல்வெட் கேக் செய்ய போறேன். அதுக்கு மேல அந்த ஹார்ட் மோல்ட் வச்சு டெக்கர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏற்கனவே நான் ரெட் வெல்வெட் கேக் செஞ்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்புறம் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில். இது அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெட் ஃபுட் கலர், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதாவை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் மேலோட்டமாவே மிக்ஸ் பண்ணுங்க. மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரை வந்து நான் உங்களுக்கு பினாட்டா கேக் செஞ்சு காமிக்கிறதுனால இது உள்ள ஊத்துறேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மாவு என்கிட்ட இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெரிய பேனில் ஊற்ற போகிறேன். எப்படியும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த சின்ன மோல்டில் நம்ம செஞ்சால் பத்தாது. ஆனால் வந்து பினாட்டா கேக் அந்த ஹார்ட் மோல்டு வந்து இதில் தான் கவர் ஆகும். அதனால தான் இதில் செய்கிறேன். மீதி மாவை நீங்கள் இதில் ஊற்றிட்டு மேலே வந்து விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இல்லைன்னா க்ரீம் ஃப்ராஸ்டிங் எதாவது பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டரை இதுக்குள்ளே ஒரு 3/4 வர்ற அளவுக்கு இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் மீதி இருக்கிற இந்த பேட்டரை இந்த பெரிய பேனில் ஊற்றிடுறேன். நான் ஏற்கனவே வந்து பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன். மைதாலாம் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். 2 பேன்லேயும் கேக் பேன்லேயும் நான் அந்த பேட்டரை ஊற்றிட்டேன். இதை நல்லா நீங்கள் இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒட்டிச்சுக்குள்ளே வைக்கலாம். இப்போ ஏற்கனவே ப்ரீஹீட்டான ஓடிஜியில் இப்போ நான் வச்சுருக்கேன் கேக்கை. இப்போ டெம்பரேச்சர் வந்து 175 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ஒரு 22லேருந்து 25 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ணியாச்சு. கேக்கை நல்லா ஆற விட்டுருங்க முதல்ல. அதுக்கப்புறமா இந்த டாப்பில் வந்து நல்லா கேக்கை ட்ரிம் பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம கேக்கை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேலே இருக்க இந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லெவல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மேலே அந்த க்ரஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அன்சால்டட் பட்டர், 1.25 கப் பவுடர்ட் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 2 டீஸ்பூன் மில்க். முதல்ல 1 கப் அன்சால்டட் பட்டரை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.25 கப் பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மில்க்,
அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை வந்து ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒரு பேக்கெட் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை இது மேலே வச்சுட்டு மெல்ட் பண்ணணும். தண்ணி சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த சாக்லேட் மெல்ட் ஆகாத நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை சாக்லேட் வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள் நம்ம எப்படி போட்டோம் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்லாம் இந்த மோல்டில் ஊற்றி நம்ம ஹார்ட் ஷேப்பில் எங்கேயும் கேப் இல்லாத அளவுக்கு நம்ம சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இந்த சாக்லேட்டை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த கேக் மேலே கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேக்கு மேலே வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் செஞ்ச சாக்லேட் கவரை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சாக்லேட் மேலே கொஞ்சம் ஏதோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். Within, here we go, but somehow I'm caught in the middle. Is this the end before we've even begun? Should I work against the flow, a drop in the ocean so endless, reaching for our moments miles above? I just need one. இந்த கேக்கை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.